காஃபி குடிங்க கணவரே. ஐயோ ஐயோ ஐயோ, சாரி 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 சாரி, தெரியாம கொட்டிட்டேன். எழுந்திரி. என்ன இதே சாக்கா வச்சு என்ன தொட பாக்குறியா? பிச்சிடுவேன் பிச்சு. விஸ்வா வேண்டாம் சொன்ன கேளு. வேண்டாம் வராத. ஏ லக்ஷ்மி, நீ போட்ட பிளான் ஒண்ணு, நடக்க போறது வேறன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால்தான் நீ பண்ண பிளான் எல்லாம் சரியா வருமானு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீதான் எல்லாம் கரெக்டா வரும்னு சொன்ன. இப்ப பாத்தியா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வீணா போனதுதான் மிச்சம். போட்ட பிளான் எல்லாம் கரெக்ட் தான் சின்னத்த. என்ன விஸ்வா மாமா வரதுக்குள்ள அந்த லூசு மாயக்கண்ணன் வந்துட்டான். அவன் மட்டும் வராம விஸ்வா மாமா வந்திருந்தா நான் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். சின்னத்த, அங்க பாருங்க, துளசி ரூம் திறந்திருக்கு. அவ ரூம்ல இல்லையோ? அப்படிதான் நினைக்கிறேன் லக்ஷ்மி. ஆமா, இந்த டைம்ல அவ ரூம்ல இல்லாம எங்க போயிருப்பா? ஒருவேளை விஸ்வா மாமா ரூமுக்கு போயிருப்பாளோ? வாங்க. விஸ்வா வேண்டாம், விஸ்வா சொன்ன கேளு. வராத. வேண்டாம் விஸ்வா, வராத. சின்னத்த, துளசி சிரிக்கிற மாதிரி கேக்கல. தல்ல, நான் கேக்குறேன். துளசி நில்லு, நில்லுங்கிற. எங்க ஓடுற? இல்ல லக்ஷ்மி, விஸ்வாதான் சிரிக்கிற சத்தம் கேக்குது. அப்படியா? ஆமா, நீ வேணா கேட்டு பாரு. துளசி சொன்னா கேளு, நில்லு. அப்புறம் நான் பிடிச்சனா என்ன பண்ண? எங்க ஓடுற? நில்லு. என்ன பண்ண? எனக்கு ரெண்டு பேரோட சிரிப்பு சத்தமும் கேக்குதே இப்போ. அப்படியா? ஆமா, நீங்க வேணா கேளுங்களேன். விஸ்வா நில்லு. சொல்றேன் துளசி. என்ன விஸ்வா? நில்லுங்கற. ஆமா லக்ஷ்மி, அவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சின்னத்த, அப்படின்னா நம்ம பிளான் தெரிஞ்சு மாயக்கண்ணனை அனுப்பிட்டு இப்ப சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடுறாங்களோ? இருக்கலாம் லக்ஷ்மி. ஏன்னா விஸ்வாக்கு கேக்குற மாதிரி துளசி மேலதான் இருக்கான்னு சொல்லியும் விஸ்வா மேலதானே போனாரு. ஆனா அங்க வந்தது மாயக்கண்ண. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நம்மள நல்லா ஏமாத்திட்டு மேல இருந்துகிட்டே தான் அந்த மாயக்கண்ணனை அனுப்பியிருக்காங்க. விடக்கூடாது சின்னத்த, இவங்களை விடவே கூடாது. இந்த சிரிப்பு சத்தத்தை இப்பவே அடக்கணும். சத்யவதி, அம்மா, நீ போய் அந்த துளசியை நான் கூப்பிட்டு கூட்டிட்டு வா. எதுக்கத்த? கால்
வலிக்குது. துளசி தான் நல்ல தைலம் தேய்ச்சி விடுவா. அதான் போ. சின்னத்த மாட்டி விடுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். மிஸ் பண்ணிட கூடாது சின்னத்த. அவ எப்படி அத்தை வருவா? ஏன்? அவதான் மாடியில மாமா கூட நல்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காளே. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, நான் பாத்துட்டு தான் வந்தேன். பாத்துட்டு சும்மாவா வந்த? வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. நீதான் என் மருமக. விஸ்வாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இனிமே அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தா எனக்கு என்னன்னு வந்து நிக்காத. நான் நிக்கிறது இருக்கட்டும் அத்தை, நீங்க எதுக்கு இன்னும் நிக்கிறீங்கன்னு தான் தெரியல. இதோ இப்பவே போறேன். நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் நெருக்கமா இருந்தாங்க. இப்பவே துளசி அடிச்சு விரட்டிடுவேன். அத முதல்ல செய்யுங்க அத்தை. அப்பா, இன்னைக்கு துளசி வீட்டை விட்டு போறது கன்ஃபார்ம். சரி வா, வாங்க வாங்க. அடி பாவிங்களா, என்ன ஒரு மூளை. ஐயோ, விஸ்வாவும் துளசியும் வேற இப்ப செம்ம லவ் மூட்ல இருக்காங்களே. அம்மா வேற பாத்துட்டா பெரிய பிரச்சனை. இடமே என்ன பண்றது? உடனே ஒரு போனை போட்ட வேண்டியதான். ஓடாத, நில்லு. ஓடுற. ஹலோ, என்னடா உன் வீடா இருந்தா சத்தமா போன்ல பேசுவியா? நீ போடுற சத்தத்தால என்னால ஒரு போன் கூட பேச முடியல தெரியுமா? முடியலனா உன் ரூம்ல போய் பேசு போ. அங்க டவர் சரியா கிடைக்கல. எனக்கும் அதே பிரச்சனை தான். என் ரூம்லயும் டவர் கிடைக்கல. அதனால தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா அடுத்தவங்களும் பேசுவாங்கன்னு கொஞ்சம் மனசுல ஏத்திக்கிட்டு மெதுவா பேசணும். இங்க பாரு துளசி, எனக்கு அப்படி எல்லாம் பேச வராது. என் இஷ்டத்துக்கு தான் நான் பேசுவேன். பேசுவேன்னா பேசுறதுக்கு போன் இருக்காது, உடைச்சிருவேன் பாத்துக்கோ. நீ என் போனை உடைச்சேன்னா நான் உன் போனை உடைப்பேன். என் போன்ல கை வச்ச நான் உன் மண்டைய பொளந்துருவேன். என்ன சொன்ன? என் மண்டைய பொளந்துருவியா? என் மண்டைய பொளந்துருவியா? என்னடி இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்காங்கன்னு சொன்ன? இங்க வந்து பார்த்தா போன் உடைப்பேன், மண்டி உடைப்பேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதான் அத்தை, எனக்கும் ஒண்ணும் தெரியல. போட்டேன். என்னடி வாய் ரொம்ப நீளுது? என்ன என் மண்டைய பொளந்துருவியா? பொளந்துருவியா? பொளந்துருவ விஸ்வா. பொலடி பொலடி பார்க்கலாம். டேய்,
என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்கம்மா, ஆபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஃபோன் பண்ண விடாம சண்டைக்கு வரா. ஏய், நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லல, சத்தமா பேசாதன்னு தான் சொல்றேன். நீ சத்தமா பேசுறது என் மண்டைக்கு ஏறுது. ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோன், அத பேசுறதுக்கே உனக்கு மண்டைக்கு ஏறுதுன்னா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பேசினாலும் உன் மண்டைக்கு ஏறுதே, நீ கோவப்பட போல இருக்கே. அம்மா, இதனாலதான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னீங்களா? எனக்கு தெரியாம போச்சுமா. பா, இப்படிப்பட்ட ஒரு கோவக்காரிய கல்யாணம் பண்ணா என் லைஃபே காலிதான். இதுக்கு லக்ஷ்மியே பெட்ரு. அப்படின்னா நீ அவளே கட்டிட்டு அழு. விட்டு கொடுத்து போறதுக்கு பேர் தான் குடும்பம். இப்படி சின்ன போனுக்கே விட்டு கொடுக்காத உன்னெல்லாம் கட்டிட்டு வரவ காலம் பூரா கஷ்டம் தான் பண்ணும். மாமாவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்படின்னா கஷ்டப்பட போறது நான் தானே. ஆமா, நீதான். நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா மாமா விட்டு கொடுக்கலன்னா நான் விட்டு கொடுக்க போறேன். அப்படியா? ஆ. அதனால உங்க 2 பேர்ல யார் வேணா விட்டு கொடுத்து போங்க. என்ன விட்டுருங்கடா சாமி. உன்ன லக்ஷ்மி, துளசி, நீ போ. டேய், போடா. நல்ல வேலை, இப்பவும் மாயக்கண்ண அண்ணனாலதான் தப்பிச்சோம். சரி சரி, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போலாம். சரி வா. மெதுவா வா. ஏன் அத்தை என்ன தடுத்தீங்க? அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ என்ன சொன்னா என்ன? விஸ்வா இப்பதான் துளசியோட உண்மையான முகத்தை பாக்குறான். அந்த துளசி கோவப்பட்டதுக்கே வேண்டான்னு சொல்லிட்டு போனவன், நீ கோவப்பட்டு துளசி அடிக்கிறத பார்த்தா அப்புறம் நீயும் அப்படிதானு உன்னையும் வேண்டான்னு சொல்லிடுவான். அதனால அவன் முன்னாடி கோவம்லாம் படாத. நீ அமைதியான பொண்ணு, துளசி அப்படி இல்ல. கோவக்காரின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் அவனோட மனசை மாத்தணும். அதே மாதிரி நீயும் அவன் கூட பழகி அவன் மனசை மாத்து, அவனும் மாறிடுவான். ஏன்னா இப்பதான் உன்னை கோவில் பார்க்குன்னு வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரான். இதுல இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கத்துல வரான்னு தெரியுது. இத அப்படியே யூஸ் பண்ணி நீ அவனை கெட்டியா புடிச்சுக்கோ. மாமா ஏன் கூட சுத்தனாருங்கிற பொய்ய புடிச்சுக்கிட்டு அத்தை என்ன சிக்கல்ல விடுறாங்களே. அவங்க 2 பேரையும் நம்பாதீங்கன்னு அத்தைக்கு எப்படி புரிய வைப்பேன்? என்ன லட்சுமி யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் சொன்னது உனக்கு புரியுதுல்ல? புரிஞ்சுது அத்தை. நீ என்ன யோசிக்கிற? இல்ல, நீ லக்ஷ்மியோட காதல என்னமோ சொன்னேல, அது என்னன்னு யோசிக்கிறேன். ஹே தத்தி, நான் பக்கத்துல தானே இருக்கேன், என்கிட்ட கேட்டா சொல்ல மாட்டேனா? ஆமால, சொல்லு 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 சொல்லு. லக்ஷ்மி காதல என்ன சொன்ன?
விஷ்ணுவா அம்மா. போலாம் போலாம் போலாம். போ போ போ. நீங்க வரதுக்கு முன்னாடி நானும் விஸ்வாவும் செமையா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நீ அத்தைய கூட்டிட்டு வந்தது தெரிஞ்சுதான் நாங்க சண்டை போடுற மாதிரி நடிச்சோம். அது கூட தெரியாம நிஜமாவே சண்டை போடுறோம்னு நினைச்சு ஏமாந்துட்ட பாத்தியா? உன்ன மாதிரி ஏமாளி எல்லாம் மாமா கட்டிக்கவே மாட்டாருன்னு நக்கலா சொல்ற சின்னத்த. அவ அப்படியா சொன்னா? ஆமா சின்னத்த. அப்போ அவங்க 2 பேரும் உண்மையாவே சண்டை போடலையா? எல்லாமே வெறும் நடிப்பா? ஆமா, எல்லாமே நடிப்பு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நாம போட்ட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. லக்ஷ்மி, நீ இத அப்பவே பைரவி அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? எப்படி சின்னத்த சொல்ல முடியும்? பிளான் நம்மளோடதாச்சே. ஐயோ லக்ஷ்மி, நான் அத சொல்லல. அவங்க 2 பேரும் உண்மையிலேயே சண்டை போடல, நடிக்கிறாங்கன்னு ஏன் சொல்லல? அத்தை தான் சொல்ல விடலையே. அவங்க துளசி பண்ண டிராமாவை நம்பி மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு எனக்கு புது ரூட் போட்டு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி சின்னத்த சொல்ல முடியும்? அதானே, நீ எப்படி சொல்ல முடியும்? பாவம் நீ, வாயிருந்தா எதுவும் சொல்ல முடியலல்ல. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அன்னைக்கும் இதே மாதிரிதான் உன்னை தூங்க வச்சுட்டு நானும் விஸ்வாவும் வெளியே ஒவ்வொரு இடமா சுத்தணும். அத உன்னால அத்தைகிட்ட சொல்ல முடியல. இன்னைக்கு என்னடானா, நாங்க டிராமா பண்றத கண்ணுக்கு முன்னாடி பார்த்தும் உன்னால அத்தைகிட்ட சொல்ல முடியல. ஆமா, உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது தெரியல. நான் சொல்லவா? ஏன்னா நீ பண்றது திருட்டுத்தனம். திருடனுக்கு தேள் கொட்டினா வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா மாட்டிக்குவ. ஏய், என்னடி என் பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டோங்கிற மெதப்புல பேசுறியா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். அது எப்படி 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 எப்படி? நீ விஸ்வாவை கட்டி பிடிப்பியா? அது இவங்க போட்டோ எடுப்பாங்களா? நீ அதை என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவியா? உடனே எனக்கு பொசசிவ் வருமா? அந்த பொசசிவ் சந்தேகமா மாறுமா? அதுக்கப்புறம் நானும் விஸ்வாவும் சண்டை போட்டு பிரிவோமா? என்னம்மா பிளான் பண்ணிருக்க? சூப்பர். ஆமா, இவ்ளோ அழகா பிளான் பண்ணி கடைசியில எதுக்கு மாயக்கண்ண அண்ணனை கட்டி பிடிச்ச? ஓ, விஸ்வா வரலையா? பாவம், கவலைப்படாத, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். அப்ப கரெக்டா விஸ்வாவை கட்டி பிடிச்சிடலாம்.